உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வீட்டில் அது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. பிடிக்கவே பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. என் பொண்ணு மட்டும்தான். நான் இந்த முருங்கைக்காய் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இது நிறைய பேர் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். நேற்று ஈவினிங் டைமில் ஒரு முருங்கைக்காய் ஒருத்தர் விற்றுட்டு வந்தாங்களா, நான் இந்த தெருவே வாங்குச்சு, சரி நம்மளும் வாங்கலாமேன்னு வாங்கி இதை செஞ்சு போடலான்னு போட்டேங்க. இது ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்புறம் லைட்டாக கடுகு போட்டுக்கணும், அவ்வளோதான். நம்ம நல்லா பூண்டு பார்த்திங்கன்னா பொடி பொடியாக தட்டி வைக்கணும். அந்த மாதிரி தட்டி வச்சா மட்டும்தான் பூண்டு நல்லாயிருக்கும். அது ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப முழுசு முழுசாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பொடி பொடியாக தட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன வெங்காயம் வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. பொதுவாக ஒரு சமையல்னு எடுத்துக்கிட்டாவே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நான் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த வாட்டி உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு தக்காளி ஒரு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு 2 தக்காளி வச்சு அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தக்காளி பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு சின்ன பழமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு தக்காளி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த கிரேவி. இது கிரேவின்னு சொல்லலாம், இல்லை தொக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்கள், அவ்வளோதான். இதில் வேறு எந்த பொருளும் நான் சேர்த்துல. வெங்காயம், தக்காளி, பூண்டு, நல்லா தட்டி வச்ச பூண்டு. அந்த தட்டி வச்ச பூண்டு மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சீசன் இப்போ வந்துருச்சு. நிறைய பேர் சாம்பார், அப்புறம் காரக்குழம்பு அந்த மாதிரி வைப்பீங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் வெறும் தனி மிளகாய் மட்டும்தான் போட்டுக்கிறேன். தனியாக பவுட்ரு அது இதுன்னு எதுவுமே நான் போடலை. வெறும் தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது தான். வீட்டில் குழம்புக்குன்னு 2 பொடி அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்று குழம்பு பொடி, இன்னொன்று தனி மிளகாய் தூள் மட்டும்தான். ஏன்னா நான் அதிகமாக தனி மிளகாய் தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் தனி மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். இதில் நம்ம நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை, அந்த மிளகாத்தூள், அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பச்சை வாசனை போன வாட்டி கொஞ்சமாக தண்ணி, உங்களுக்கு தேவைக்கா ஏற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. தண்ணி நிறையா ஊற்றிட்டா அது முருங்கைக்காய் ரொம்ப பீஸாக போயிடும். அது இல்லைன்னா ரொம்ப வெந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஏன்னா நிறைய வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம்ல, அதனால் ஓரளவுக்கு கம்மியாக சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம இவ்வளோ தான் இந்த ரெசிபிக்கான பொருளெல்லாம் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். பார்த்திங்களா, சுண்டி வந்துருச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே சாதத்துக்கு போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த குழம்பு செலவே நம்மளுக்கு மிச்சம். அந்த ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு மத்தியான வேளை லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு சூப்பராக ஒரு சாதம் வடித்து வச்சுருங்க, அவ்வளோதான். இந்த முருங்கைக்காய் வெந்ததுக்கான பதம் அதோட விதைகள் வெளியே வரணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு மீடியமாக வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். மத்தியானம் ஒரு ரசமோ மோரோ ஏதோ ஒன்று வச்சு கொஞ்சம் சாதம் வடித்து ஒரு அப்பளம் பொரித்து சிம்பிளாக முடிச்சிடுங்க. ஒவ்வொரு வேளை சாப்பாடு சூப்பராக முடிஞ்சிடும். என்னோடய வீடியோ பிடிச்சா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.